ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆவியானவர் ஏற்கனவே கற்றுக் கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் என்ன, அது எதற்காக நமக்கு பயன்படும் என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுத்திருக்காங்க. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லா நன்மைகளையும் அவர் சமாதானத்தின் மூலமாய் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். அப்ப அந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்கு என்பதற்கு ஒரு வழி உண்டு. இப்ப இங்க இருந்து ஒரு சென்னைக்கு போறோம் அப்படின்னா கண்டிப்பா அதற்கு ஒரு வழி உண்டு. இருந்து திருநெல்வேலி போனா அதுக்கு ஒரு வழி உண்டு. அந்த வழி போகும்போதுதான் நாம் சென்னைக்கு போக முடியும், அல்லன்னா திருநெல்வேலி போக முடியும். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்கு நான் சமாதானத்தை கொடுக்குறேன்னு சொன்னா அது என்ன செய்யுது? ஒரு முழுமை இல்லாம ஒரு குருட்டாம்போக்குல சொல்ற வார்த்தை அல்ல. அதுக்கு வழியை உண்டு பண்ணி வழியை ஆயத்தப்படுத்தி இந்த வழியில வந்தனா இந்த சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும், இந்த சமாதானத்தினால் வருகிற நன்மைகளை நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வேத வசனத்தின் மூலமாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை, அப்படிப்பட்ட தேவன் தருகிற சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை ஆவியான மக்களோடு பேச விரும்புகிறார். அதுல முதல் காரியம் எடுத்தவங்க வாசிங்களேன், சங்கீதம் 37:11 வசனம். 37ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை எடுத்தவங்க வேகமாக நாம் வாசிக்கலாம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். அழகா தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியா இருப்பார்கள். அப்போ முதலாவது தேவன் கொடுக்கிற அந்த சமாதானம் யாருக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னால், அப்படி அல்லது எப்படிப்பட்ட நடக்கை இருந்தால் இந்த தேவ சமாதானம் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் வசனம் தெளிவா சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவர்களுக்கு இந்த சமாதானம் கிடைக்கிறது. விளங்குதா உங்களுக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு சத்தியம். ஆண்டவர் அவனுக்கு சாந்த குணம் அவசியங்கிறத நம்ம நிறைய நேரத்துல நம்ம அதை ஏற்றுக்கொள்றது இல்ல. எல்லா இடத்துலயும் நான் சாந்த குணமா இருக்க முடியுமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுக்கிற சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ளணும்னா நீ சாந்த குணம் உனக்குள்ள இருக்கணும். ஏன்னா உன்னுடைய சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிஞ்சிருக்குங்காரு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நம்முடைய சாந்த குணம் ஏதோ ஒரு 2 பேருக்கு இல்ல, எல்லா மனுஷருக்கும். நம்ம பகைக்கிறவங்களுக்கு, நம்மளை நேசிக்கிறவங்களுக்கு, நம்மளை அறியாதவங்களுக்கு, நம்மளை யாருக்கும் யாரு தெரியணுமா? நம்மளை தெரியதை விட யாரு தெரியணுமா? மனுஷருக்கு நம்மை விட நம்ம இடத்துல இருந்து எது தெரியணும்? சாந்த குணம். நம்ம விட நம்முடைய சாந்த குணம் எல்லா மனுஷன். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. அதுதான் முக்கியம். இன்னைக்கு நம்மளை வெளிப்படுத்த விரும்புறோம். அதான் உங்களுடைய அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. அவ்வளவுதான். ஒன்ன தெரிந்து கொள்ளதை விட நல்லா கவனிக்கணும். என்ன யாரு தெரிந்து கொள்ளணும்னு நம்ம விரும்பாதபடிக்கு ஒன்னில் உள்ள சாந்த குணம் தான் எல்லாருக்கும் தெரிந்திருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். புரியுதா உங்களுக்கு? ஆமாண்ணே. நம்மை விட நம்முடைய சாந்த குணம் தான் எல்லாருக்கும் தெரியணும். ஒருத்தருக்கும் நம்ம தெரியாம இருக்க, நம்ம அந்த அளவுக்கு இல்லையே. ஒருத்தரும் என்னை தெரிஞ்சு கொள்ள மாட்டேங்காங்களே, ஒருத்தர் என்னை கண்டுக்கல வேண்டாம். ஆண்டவர் எதை தெரியணும்னு விரும்புகிறார்? உன்னை தெரியணும்னு தெரியண்டா. நீ உன்னை தெரிய வைக்கணும்னு நீ மத்தவங்கிட்ட போய் பிரயாசப்படண்டா. உன் சாந்த குணம் தான் எல்லாருக்கும். யாருக்கெல்லாம் தெரியணும்? எல்லா மனுஷரும். பகைக்கிறவங்க அப்படிதானே? பகைக்கிறவங்களுக்கு காமிக்கணுமா இல்லையா? ஆமாண்ணே. அடுத்த நேசிக்கிறவங்களுக்கு காமிக்கணுமா? காமிக்கணும். ஆமா. தெரிந்தவர்களுக்கு? ஆமாண்ணே. நம்மள யாருன்னு தெரியாதவர்களுக்கு அவனை பார்த்தாலும் காமிக்கணும். புரியுதா புரியலையா? ஆமாண்ணே. எல்லாருக்கும் அன்று அதைத்தான் சொல்றாரு. அதிகாரத்துல உள்ளவங்களுக்கு, அடிமைப்படுத்துறவங்களுக்கு, யாருக்கும் ஆண்டவர் சொல்றாரு. எல்லாருக்கும்
சாந்த குணம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்னை தெரியாதான் ஆண்டவர் ஆவியானவர் அவன் அழுத்தமா நம்மோடு கூட பேசுகிறார். ஒன்ன மத்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்காத. இவனாங்கிறத விட உன் சாந்த குணம், அதற்கு ஒன்ன தெரியும் முன்னாடி உன் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரியணும். அந்த கொண்டு அவன் ரொம்ப அமைதியான ஒரு டைப், எல்லாத்தையும் பொறுமையாய் கையாளுகிற பையன் அன்று அதைத்தான் சொல்ல. உன் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. குறிப்பிட்ட காரியம் ஆண்டு சொல்லல, எல்லா மனுஷருக்கும். இன்னொரு வசனம் கூட வாசிங்களேன், தீத்து 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அதுல சொல்லப்பட்டு பாருங்க, ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. விளங்குதா உங்களுக்கு? அப்போ நம்முடைய சாந்த குணம் யார்ட்டையும் எந்த சண்டை உருவாகக்கூடிய சூழ்நிலை இருந்தா கூட நீ பொறுமையா இருங்கிறார் ஆண்டவர். ஒருவரை நீ அவங்க தூசிக்கிறாங்க, நீனும் பதிலுக்கு தூசிக்காத. அவங்க சண்டைக்கு வந்தாலும் நீ சண்டைக்கு போகாத. அவங்க பொறுமை இழந்து பேசினாலும் நீ பொறுமையோடு இரு. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்க சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பது. சாந்த குணத்தை எப்போது நாம் காட்டணும் தெரியுதா? எப்போது காட்டணும், எப்போதும் தெரியணும். அதான் முக்கியம் இல்லையா? பிரச்சனை இல்லாத நேரத்துல இல்ல, பிரச்சனையில தான் சாந்த குணத்தை காட்டணும். புரியுதா புரியலையா? அப்பதானே சாந்த குணம் தேவைப்படுது. இன்னைக்கு அதை காட்டுறோமான்னு பாக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவனை தெளிவா நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை. அப்போ மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஒரு நன்மை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கன்னு விரும்புகிறார். அது அந்த சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தான் அதை கொடுக்க முடியும். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்துக்குள்ள இந்த உலகத்தையே ஜெயிக்கிற அளவுக்கான ஆசீர்வாதங்கள் நிறைஞ்சிருக்கு. தேவனோடு பேசுற அளவுக்குள்ள ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கு. பரலோக தேவன் பரலோக நன்மைகளை சுதந்திரத்துக் கொள்ளுகிற நன்மைகள் அந்த சமாதானத்துக்குள்ள இருக்கு. அப்போ இவ்வளவு பெரிய சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் முதல் காரியமாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, உன் சாந்த குணத்தை நீ காண்பிக்க வேண்டும். சாந்த குணம் உள்ளவர்களாய் வாழும். உன்னை பகைத்தாலும் எதிர்த்தாலும் சண்டையிட்டாலும் நீ சாந்த குணத்தை காட்டு. ஏன்னா நீ முதல்ல புரிஞ்சுக்கணும், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து வாழணும்னு சொல்லிதான் வேதம். புரியுதா? நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடியவர்கள். நம்ம அது தெரியாம நம்ம ஆழ்ந்துடக்கூடாது. அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். ஆசீர்வாதத்தை நாம என்ன செய்யணும்? சுதந்திரத்துக் கொள்கிறவர்கள் இல்லையா? உண்மையா? ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிறவங்க சாதாரண மாணவர்கள் அல்ல. அந்த வசனம் கூட வாசிக்கணும், ஈஸியா புரியும். 1 பேதுரு 3:9. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். விளங்குதா? நான் எப்படி பொறுமையா இருக்கிறது? எனக்கு அந்த பொறுமைலாம் வராத. ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறாரு, நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஆளுதான். நீ தீமைக்கு தீமை செய்யணும்னு நினைக்காத. உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாமலும் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவங்களை என்று அறிந்து ஆசீர்வதிங்க. எப்ப எனக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதம் வேணும், அப்ப அதுக்கு நான் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்ப நான் பெற்றுக்கொள்ளணும்னா எனக்குள்ள சாந்த குணத்தை வெளிப்படுத்தணும். புரியுதா புரியலையா? நம்ம அங்க யோசிக்கணும். நம்ம இங்க நம்முடைய காரியங்கள் எல்லாம் மேலானவைகளை நோக்குங்கன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம ஈக்குவலா பார்க்க கூடாது. காரணமே இல்லாம என்னைய குற்றப்படுத்துறாங்க, அப்ப நான் இவங்கிட்ட பதில் தப்பு செய்யாம நான் எப்படி ஆட்சி வாங்குவேன்? நான் விட மாட்டேன். என்னன்னா நீனே உன் நன்மை இழந்துட்டு இருப்ப. விளங்குதா உங்களுக்கு? அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்வில கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சாந்த குணத்தை நாம் வெளிக்காட்டுகிறவங்களா இருக்கணும். எனக்கு பிரச்சனையே இல்ல, அப்பொழுது நான் சாந்த குணமா, எல்லாரும் அமைதியா இருப்பான். அது துன்மார்க்கம் கூட நினைச்சுவான் சாந்த குணமா இருப்பான் இல்லையா? அவனுக்கு ஒரு பிரச்சனையும் வரலன்னா, ஒரு பாடும் வரலன்னா, யாரும் அவனுக்கு சண்டை பண்ணலன்னா, யாரும் அவனுக்கு விரோதமா எழும்பலன்னா அவன் சாந்த குணம் உள்ளவனா தான் இருப்பான். உண்மையா இல்லையா? உண்மைதானே?
ஆனா சாந்த குணத்தை நான் எப்ப காட்ட வேண்டியிருக்கு? சண்டை வரும்பொழுது, பொறுமையை இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது உன்னை அமைதியை காத்துக்கொள், அமைதியை காத்துக்கொள். அதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்வில கற்றுக் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். சாந்த குணம் எவ்வளவு அவசியமானதுங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்துல நம்ம இந்த சமாதானத்தினுடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்திருக்கிறதா நிறைய இல்லையா? நிறைய நேரத்துல நம்மளும் கோவப்பட்டுட்டு என்ன செஞ்சிருக்கோம்? நமக்கு வரக்கூடிய நன்மைகளை மிஸ் பண்ணியிருக்கோம். ஆண்டவர் அதைத்தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லா மனுஷருக்கும் சாந்த குணம் நமக்கு அவசியம். ஏன்னா சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை நினைச்சுவாங்களாம், சுதந்திரித்துக் கொள்வார்கள் அன்று அதைத்தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கிறேன். சாந்த குணமுள்ளவருக்கு தான் திருப்தியா வாழ முடியும். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி நமக்கு முக்கியமான முதலாவது ஒரு சத்தியம், சாந்த குணமுள்ளவர்களா இருக்க வேண்டும். நம்மை விட நம்முடைய சாந்த குணம் எல்லாருக்கும் எப்பொழுதும் தெரியணும். அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட மனிதர்களா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு என் சாந்த குணத்தை நான் என்ன செய்யணும்? காட்டணும் என்பதை இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா நம்மோடு பேசியிருக்கிறார். ஆகவே இதை அறிந்திருக்கிற நாம் ஆண்டவருடைய 1 பேதுரு 3:9 வாசித்த பிரகாரம் நாம் யாருன்னு வசனம் தெளிவா சொல்லுகிறது. நாம் யாருன்னு போட்டிருக்கு? நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டீர்கள் என்று அறிந்து உங்களை தீமை செய்யறவங்களையும் உங்களை உதாசீனப்படுத்துறவங்களையும் ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிப்பது சாந்த குணத்தின் ஒரு செயல். புரியுதா? தீமை செய்கிறவர்களை ஆசீர்வதிப்பது என்னது? சாந்த குணத்தின் ஒரு செயல். புரியலையா? ஆண்டவர் சொல்றாருல, உங்களை சபிக்கிறவங்களை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். சபிக்கிறவங்கள ஆசீர்வாதம். தீமை செய்யறாங்களா, நீ ஆசீர்வதி. ஏன்னா அந்த ஆசீர்வாதம் நமக்கு தடையாக என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அவங்க தீமை செய்யும் போது அவங்களால ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. நான் ஆசீர்வதிக்கும் பொழுது அவங்களை, சபிக்கிறவங்களே நாங்க ஆசீர்வதிக்கும் போது, ஆண்டவரே இவங்களே ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு தான் திரும்பி வரும். ஏன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, ஒரு வீட்டுக்கு போகும்போது என்ன சொல்லணுமா? சமாதானத்தை கூறுங்கள் அப்படின்னு சொல்றாரா இல்லையா? ஒரு வீட்டுக்கு போகும்போது சமாதானம், அங்களுடைய சமாதானம் பாத்திரம் அங்க இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு சமாதானம் கிடைக்கும். அந்த சமாதான பாத்திரம் அங்க இல்லைன்னா திரும்பி உங்க இடத்துல என்ன செஞ்சிடும்? வந்துருமா இல்லையா? இப்ப அங்க சமாதானம் அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு ஆசீர்வதிங்கிறாரு. அங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே நேரத்துல அங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் யாருக்கு வரும்? நமக்கே. விளங்குதா உங்களுக்கு? இப்ப நம்ம சமாதானம் கூறலாமா? கூறலாம். நிறைய நேரம் மனுஷனுடைய இது செயல்பாடு அப்படிதான் இருக்கு. அவங்களுடைய காரியங்களை பாத்தீங்கன்னா, அவங்க இவ்வளவு ஏசி நீ பகைக்கிறாங்க, எனக்கு விரோதமா செயல்படுறாங்க, நான் எப்படி அவங்கள ஆசீர்வதிக்க? ஆனா அதோடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சோம்னா கண்டிப்பா மற்றவங்களை ஆசீர்வதிப்போம். மற்றவங்களை கண்டிப்பா ஆசீர்வதிப்போம். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காருல, நீ போகும்போது அந்த சமாதானத்தை கூறுங்கிறாரு. அந்த சமாதானத்தை நீ கூறும் பொழுது எவ்வளவு காரியத்துல அவங்க இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அவங்களுக்கு உண்டான சமாதான பாத்திரம் அங்க இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த சமாதானத்தின் வெளியே அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும்? கிடைச்சிரும். ஒருவேளை அந்த சமாதான பாத்திரம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது ரிட்டன் ஒன்னு இடத்துல வந்து சமாதானத்தை கூறுங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனால நம்ம ஆசீர்வாதத்தை கூறுறது நம்முடைய வேலை. ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். தேவன் சொல்லுகிறபடி
நாம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆனா நம்ம நிறைய நேரத்துல அது தெரியாமலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லி இருக்காருல, சொன்னபடி நடக்கும், உண்மையில நடக்கும். ஆனா நம்ம அதை நிறைய நேரத்துல அதை நினைக்கிறது இல்ல, செய்யறது இல்ல. ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான ஒரு சத்தியம், சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருந்து சகல காரியத்திலும் சமாதானத்தை தந்து நிலையான ஆசீர்வாதத்தை தரணும்னா நாம் சார்ந்த குணம் உள்ளவர்களாய் வாழணும். நம்மை விட நம்முடைய சார்ந்த குணம் தான் அதிகமாய் மற்றவங்களுக்கு தெரியணும். அதான் முக்கியம். நம்முடைய குணம் தான் தெரியணும். அதான் வசனம் சொல்லுது, உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும். ஆண்டவர் சொல்லியிருக்கலாமே, உங்களை எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கணும்னு சொல்லியிருக்கலாம். சொல்லல, எதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாரு, உன் சார்ந்த குணம். அது எல்லாருக்கும், உன்னை பகைக்கிறவங்க, நேசிக்கிறவங்க எல்லார்ட்டையும் அந்த காரியம் இருக்கும். அந்த நேசிக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், இருக்கணும். ஏன்னா நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். விளங்குதா? விளங்கலையா? அப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்தை சுதந்திரத்திக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். அதனால நம்ம ஆசீர்வதிக்கும் பொழுது அங்க கண்டிப்பா யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் நமக்கு எதிராக தீமை செய்யும் போது அங்க ஆசீர்வாத பாத்திரங்க இருக்க போறது இல்ல. நம்ம ஆசீர்வதிக்கும் போது அங்க இடம் இல்லைனால நேரம் ஒன்ட்டு தான் வரும். நேரம் ஒன்ட்டு தான் வரும். அந்த ஆசீர்வாதத்தை நீ சொல்லணும். அதனால மனதார ஆசீர்வதிக்கணும் இல்லையா? அதுலயும் நமக்கு நன்மை இருக்கு. ஆகவே இனிமே நம்முடைய வாழ்வில பிரச்சனை வரும்பொழுது, போராட்டம் வரும்போது, யாராவது ஒருத்தர் தீமை சொல்லும் போது ஆண்டவர் நாமத்தினால அவங்களை ஆசீர்வதிங்க, உங்க சார்ந்த குணத்தை தெரியப்படுத்துங்க. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறேன். பலனை எதிர்பார்க்காதீங்க, குணத்தை மட்டும் காமின்னு இருக்கிறார். நான் அமைதியா போனேன், எனக்கு விரோதமா ஒண்ணும் இல்லை, உன் குணத்தை மட்டும் காட்டிடுங்க. விளங்குதான்? கர்த்தர் இந்த நாளிலும் இந்த வார்த்தையின்படி நம்ம இன்னையிலிருந்து சமாதானத்தை சுதந்திரத்துக் கொள்கிறவர்கள், ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிறவர் என்பதை அறிந்து, நாம் சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறோம் என்பதை உணர்ந்து சார்ந்த குணத்தை எல்லா மனுஷருக்கும் நாம் காண்பிப்போம். அப்பொழுது தேவன் தருகிற அந்த சமாதானத்தின் ஆசீர்வாதம் ஒன்றும் குறைவில்லாம நமக்கு கிடைக்கும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாள் பொழுதிலும் உடைய சமூகத்துல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த முதல் சத்தியம், சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சார்ந்த குணத்தை நீ தெரியப்படுத்த வேண்டும். சார்ந்த குணம் உள்ளவர்களாய் இருக்கணும். நம்மை விட நம்முடைய சார்ந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாங்க. வசனம் என்ன சொல்ல அதைத்தான் செய்யும். இன்னைக்கு நம்மளதான் அநேருக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம், அப்படித்தானே? சார்ந்த குணத்தை நிறைய நேரத்துல நம்ம காண்பிக்க மறந்துட்டோம். அதுக்குதான் பலன் உண்டு. நம்மள ஒருத்தருக்கு காண்பிப்பதை விட நம்முடைய குணத்தை காண்பிக்கும் பொழுதுதான் நமக்கு நன்மை உண்டு. ஆகவே ஆண்டவர் சமூகத்துல இன்னைக்கு கற்றுக் கொடுத்த வேத வசனத்தின் அடிப்படையில 2 முக்கியமான காரியத்தை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். நம்மை விட நம்முடைய சார்ந்த குணத்தை எல்லாரும் காமிக்கணும். அது எல்லா மனுஷனுக்கும் காமிக்கணும். அதே போல நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தில் கொள்ளப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து நாம் சார்ந்த குணத்தை வெளிக்காட்டணும். ஏன்னா பிரச்சனை இல்லாத நேரத்துல நான் சார்ந்த குணத்தை காட்டுவது பெருசு இல்லை. அதை துன்மார்க்கம் கூட காட்டிடுவான். பிரச்சனையில என் சார்ந்த குணத்தை காட்டும் பொழுதுதான் அது ஜீவன் உள்ளதா இருக்கும். அதுதான் நன்மையை குறித்து தரும். ஆகவே இதை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவர் இந்த சார்ந்த குணத்தை நான் வெளிப்படுத்தணும்பா, நீ இது உமக்குள் இருந்த குணம், இது சார்ந்த குணம் உள்ளவராய் நம்ம இடத்துல வந்திருக்காரு. இந்த சார்ந்த குணம் இது இயேசு கிறிஸ்துவினுடைய குணம். அதை வெளிக்காட்டுவதற்கு நாம் தயங்காமல் ஒப்பு கொடுக்கும் போது அந்த சமாதானத்தின் பாத்திரமாகிய சகல ஆசீர்வாதமும் நமக்கு சுலபமாய் ஆண்டவர் பெற்றுத்தர அவர் ஜீவன் உள்ள தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த அறிந்து நாம் ஆண்டவர் சமூகத்தை ஒப்பு கொடுத்த ஆண்டவர் இந்த குணத்தை நான் எப்பொழுதும் எல்லா இடத்துலயும், குடும்பத்திலையும், தனிப்பட்ட வாழ்விலும், நான் போகிற இடத்துல, வருகிற இடத்துல, இருக்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வேலை பார்க்கிற எல்லா இடத்துலயும் இந்த சார்ந்த குணத்தை காட்ட எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லு. அவர் இந்த மாதிரி நீ காட்டுறதுக்காக இல்லாட்டியாரு இதை கேட்ட சத்தியப்படி எங்களை வழிநடத்துக்கான என்னோட தொடர்ச்சியிலையும் நாங்கள் பங்கு பெற்று உடைய நாமத்தை உயர்த்துவதை கிருபை கூட இருக்கட்டும். புத்தி கன மகிமை எல்லாம் உமக்கே சொல்லு. ஏசுக்கு சுமம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென்.